ஃபரிஹா மேத்தமெட்டிக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகாரித்மிக் சாப்டரில் இருக்க இந்த 5 ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் நமக்கு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். இந்த வேல்யூ ஆஃப் லாக் இங்கே பேஸ் டு 16 இருக்குது. ஸோ இந்த சம எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் அப்படியே இங்கே சைட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஃபார்மேட்டில் இருக்குது ஒரு கொஷின் அப்படின்னா, இந்த கொஷினை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா லாக் ஓகேவா 2 16 இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை நம்ம இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, எழுதுனதுக்கப்புறம் இதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவை இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே வந்து இந்த குட்டியாக என்ன இருக்குது 2 இருக்குது. அப்போ இந்த 2க்கு பவரில் இந்த n எழுதிக்கணும். ஓகேவா, 16 ஈக்குவல் டு சைடில் எழுதிக்கணும். இது வந்து ஃபார்மேட். இப்படி இருந்தால் இப்படி தான் எழுதணுன்றத ஃபார்மேட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 16 2 பவரில் எடுத்துகிட்டு வர மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 16 நம்ம பிரிக்கலாம். 2ல் பிரித்தோன்னா 8 டைம்ஸ், 2ல் 4 டைம்ஸ், 2ல் 2 டைம்ஸ், 2ல் 1 டைம்ஸ். அப்போது 2 பவர் 4 டைம்ஸ் இருக்கா. அப்போ 2 பவர் 4ன்னு 16 எழுதலாமா. ஸோ அப்போ 16க்கு பதிலாக 2 பவர் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 2 பவர் n இருக்குது. இப்போ பேஸ் சேம் ஆகிடுச்சா 2 அப்போ பவர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ என்னோட வேல்யூ நமக்கு 4. இந்த இடத்துல நமக்கு என்னோட வேல்யூ 4. ஸோ அப்போ இந்த சம்முடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4B அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த வேல்யூ ஆஃப் லாக் 343 7. ஸோ இதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ என்ன பண்ணும், இதுக்கு ஈக்குவல் டு லாக் 343 7 ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கணும். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பில் இந்த 343 இருக்கா. ஸோ இந்த 343க்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அந்த வேல்யூ எழுதிட்டு பவரில் n எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு 7 எழுதிக்கணும். இப்போ இந்த 3 இதை சமணம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ இந்த 343 இருக்கா. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பேஸில் 7 வர மாதிரி நம்ம பிரிச்சுக்கணும். அப்போ இந்த 343யை எத்தனை டைம்ஸ் எடுத்தால் நமக்கு 7 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 × 7 × 7 பிரித்தோன்னா தான் நமக்கு 343 வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், 7 க்யூப்னு எழுதலாம். அப்போது 7 க்யூப் ஓகேவா பவரில் n இஸ் ஈக்குவல் டு 7 வந்துடும். ஸோ இப்போ இந்த வேல்யூவை வந்து 3n அப்படி எழுதிக்கலாமா, ஈக்குவல் டு 7 வச்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு பேஸ் சேமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல 7க்கு மேலே என்ன இருக்குது, இந்த 7க்கு மேலே 1 தான் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ 3n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ என்னோட வேல்யூ 1/3. ஸோ இந்த சம்மில் என்னோட வேல்யூ 1/3. இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மு. அடுத்தது பாருங்கள், தேர்டு சம்மில் த வேல்யூ ஆஃப் லாக் 5 1/125 இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம், 5 பவர் n இஸ் ஈக்குவல் டு, இதை ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு n எழுதிடுவோமா. அடுத்தது 5 பவர் n இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ ஃபுல் வேல்யூ 1/125. இப்போ இந்த 5 பவர் n இஸ் ஈக்குவல் டு 1/125 அதே மாதிரி நம்ம பிரித்தோன்னா எப்படி எழுதலாம், 5 இங்கே வந்து 2 டைம்ஸ் பேலன்ஸ் 2 5 டைம்ஸ் அகெயின் வந்து இங்கே 5 டைம்ஸ் 5 வந்து 1 டைம்ஸ். அப்போ 5 க்யூப்னு எழுதலாமா. ஓகேவா, ஸோ அப்போ இந்த 5 க்யூபை மேலே எடுத்துகிட்டு வரணும்னா 5 பவரில் இருக்க அந்த வேல்யூ வந்து மைனஸில் வரும். ஓகேவா, அப்போ 5 பவர் n. ஸோ இப்போ n வேல்யூ வந்து -3. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். இப்போ பாருங்கள் என்னோடய வேல்யூ -3. ஆப்ஷன் பி தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஸோ அடுத்தது நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னா நெக்ஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். இப்போ 4th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதே மாதிரி இப்போ இந்த இடத்துல இந்த ஃபுல் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதிடுவோம். ஸோ n எழுதுனதுக்கப்புறம் √2 த ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு 32ன்னு எழுதிடுவோமா. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப்பில் வந்து √2னா இதை √2வை நம்ம எப்படி எழுதணும்னா 2 பவரில் 1/2ன்னு எழுதுவோம். ஓகேவா, √2வை நம்ம இந்த மாதிரி எழுதுவோம். ஓகேவா, ஸோ அப்போ √2க்கு பதிலாக 2 பவரில் 1/2 இன்ட்டு n இருக்கா. ஸோ அப்போ இன்ட்டு n இருக்குது. அப்போ மல்டிப்ளை ஆகும்போது இது எப்படி வரும், n/2ன்னு வந்துடும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 32. ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 32வை
பவரில் 2, அதாவது பேஸில் 2 வர மாதிரி பிரிச்சுக்கணும் 32. அப்போது 2ஆல் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும் 1 டைம்ஸ் 16. நெக்ஸ்ட்டு வந்து 2 டேபிளில் 8 டைம்ஸ், 2 டேபிளில் 4 டைம்ஸ், 2 டேபிளில் 2 டைம்ஸ், 2 டேபிளில் 1 டைம்ஸ். அப்போ 2 பவர் 5ன்னு வரும், 2 பவர் 5ன்னு வரும். அப்போ இங்கே 2 பவர் n/2 இருக்குது. பேஸ் சேமாக இருக்குது, பவரை ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ n/2 = 5ன்னு ஈக்குவேட் பண்ணலாமா? ஓகேவா? இப்போது n/2 = 5னா நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ என்னது? இந்த 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 2 5s are 10. ஸோ என்னோட வேல்யூ 10. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? 4th சம்முடைய ஆன்சர். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு 5th கொஷின் பார்ப்போம். 5th கொஷின் நமக்கு பாயிண்டில் இருக்குது இந்த வேல்யூ. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஈக்குவல் டு என்னன்னு எழுதிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 10 பவர் n இஸ் ஈக்குவல் டு இந்த 0.0001 இருக்குன்னா அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.0001. வெறும் பாயிண்ட் இருக்குன்னா முன்னாடி 0 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிப்போம். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல எத்தனை டிஜிட் தள்ளி நமக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 4 டிஜிட் தள்ளி நமக்கு இந்த மாதிரி வருது. இப்போது இதை வந்து 1/10 இருக்குன்னா நம்ம இதை எப்படி எழுதணும்? 0.1 எழுதுவோம். இப்போ 1/100 அப்படின்னா 0.01 எழுதுவோம். அப்போ 1/1000 இருக்குன்னா 0.001 எழுதுவோம். ஓகேவா? இப்போ வந்து 1/10,000 இருக்குது அப்படின்னா 0.0001 எழுதுவோம். அப்போ இந்த 0.001க்கு பதிலாக நம்ம 1/10,000 எழுதலாம். இப்போ 1/10,000. ஓகே, ஸோ இது வந்து 10 பவர் n. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் எப்படி எழுதலாம்னா இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவரில் 10 பவரில் எழுதணும் 10,000. அப்போது 10 பவர் 1னா 10, 10 ஸ்கொயர்னா 100, 10 க்யூப்னா 1000, 10 பவர் 4னா தான் நமக்கு 10,000. புரிச்சுதா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1/10 பவர் 4ன்னு எழுதலாமா? அப்போ 10 பவர் n இஸ் ஈக்குவல் டு 1/10 பவர் 4. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 10 பவர் 4 மேலே எடுத்துகிட்டு வந்து -4ல் வந்துடும். அப்போ 10 பவர் n இந்த மாதிரி வந்துடுமா? ஸோ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நமக்கு n வந்து ஈக்குவேட் பண்ணும்போது n இஸ் ஈக்குவல் டு -4ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் நமக்கு இதனுடைய ஆன்சர் -4. ஸோ அவ்வளோதான் இந்த 5 கொஷின். இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டேன், இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னு சொல்லிட்டு இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.